நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்திருக்க சான்றோர் பெருமக்கள் பட்டிமன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்க எதிரணியிலிருந்து திருமணத்துக்கு முன்புதானும் புலம்பி தவித்து போயிருக்க நடுவர் அவர்கள் சிகரம் என வீற்றிருக்க என்னைக்குமே ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு பின்புதானும் பேச அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இங்க இருக்க மக்கள்னாலே சம மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவர்? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம் சார். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க சொல்லு பாப்போம். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்குது எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. அப்படி கைதட்டுனா வரும் சத்தம். காலங்காலமா நடக்குது யுத்தம். உங்க காதலி வந்தா தருவா உங்களுக்கு ஒரு முத்தம். இத உங்க பொண்டாட்டி பாத்தடிச்சா உங்க மண்டையில வரும் ரத்தம். அப்படி ஒத்தும் பத்தும் கத்தும் சத்தம் முத்தம் ரத்தம் பார்த்தா என்ன பெரியவங்க டி ராஜேந்திர பேத்தி இவங்க பத்தம் சத்தம் யுத்தம் கத்தம் என்ன பேச்சு. எதிரணியில இருந்து வந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது மனநிறைவான மகிழ்ச்சியை தருவது திருமணத்துக்கு முன்பு பேசுறாங்களே சார். அவங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவின்னு ஒருத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும் சார். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் சார். ஒரு மனைவி பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல கூட நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சு போறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷே. எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நீங்க நான் புருஷன் நீ யாரு சொல்றாங்க? நல்ல பேரை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி பேரை சொன்னா நல்ல பேரா சொல்லுவாம்ல அவங்க. உண்மையிலே சார் மனைவினா அன்புங்க, மனைவினா பண்பு, மனைவினா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க நீங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட மனைவி குடும்பத்துல வரும்போது மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தெரியுமா இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை. 3 பாட்டுனால் நச்சுன்னு பாடுவாங்க அந்த டயத்துக்குள்ள. அப்படி சிறப்பு சேர்த்தவங்க. ஓகே ஓர் மல்லிகை இங்கு நான் தேனென்றது ஓர் மல்லிகை கொடுங்க பாப்போம். ஐயா போட்டோ எடுக்கிற தம்பி சொல்லிட்டு எடுங்க. இல்ல எடுங்க. இல்லப்பா என்ன எடுக்கலே சொல்லிட்டு எடுங்கன்னு. போன வாரம் ஒருத்தர் எடுத்து அட்ரஸ் வாங்கி அனுப்பி விட்டாப்புல வீட்டுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கலான்னு கேட்டபடி இப்படியே எடுத்து அனுப்பியிருக்காப்புல. என் பொண்டாட்டி கேட்குறா பிச்சை எடுக்கிற புத்தி உனக்கு ஊருக்கு போனாலும் மாறலையடா அப்படின்ட்டான். அது மாதிரி இல்லாமல் நல்லா டீசெண்டாக அடி நச்சுன்னு எடுத்து அப்படியே அனுப்பி விடுங்க. இதுகளையெல்லாம் கட் பண்ணி விட்டு என்னை மட்டும் எடுங்க. அப்படி தனிமையில் என்ன எடுங்க. உண்மையில சார் திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்ல சார். அப்புறம் ஏன் சார் ஒரு 25 வயசு வந்தவனே போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு எங்க வீடு வீடா போய் அலைஞ்சு கல்யாணத்தை பண்றீங்க? நாங்க தான் வீடு வீடா அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியானே. நீ என் ஜன்னல திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானான்னு எங்களை தெருவில் இழுத்து விடுற. எங்க வீட்டுக்கு யார் வர்றான்னு அப்படி எட்டி பாப்பா. உன் உயரத்துக்கு சன்னலே எட்டாது. நீ எங்கிட்ட எட்டி பார்த்த? உண்மையிலே சார் திருமணத்துக்கு முன்னாடி இந்த ரவி சாருக்கெல்லாம் ஏதாவது மதிப்பு மரியாதை இருந்துச்சா சார்? இல்ல நீ தானே போய் பார்த்த. உண்மையிலுமே திருமணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மதிப்பு மரியாதை எந்த ஆண்களுக்குமே கிடையாது. திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு வாழ்க்கை கொடுத்தோம்னா இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மதிப்பு மரியாதை வந்துச்சு. குடும்ப தலைவர், கணவர், புருஷ
அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன சார்? பேமுலி மேன். ஃபேமிலி மேன்ல பேமுலி மேன் தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கரூர் போயிட்டு கடத்தரவுல காசு பத்தாம பேமுலி முடிச்சுக்கிட்டு தெரியுமா? அதனாலதான் அவனுக்கு பேர் பேமுலி மேன் வச்சிருக்காங்க. உண்மையிலே சார், நான்லாம் திருமணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது எப்படி அழகி பேரழகியா இருந்தேன் சார். மரியாதை கட்டு போயிடும். ஒழுங்கா பேசிட்டு போ. அழகி பேரழி மாதிரி இருந்தா நீ பெருக்கா மாதிரி இருந்திருப்ப. அப்படியெல்லாம் இல்ல சார். உண்மையிலுமே எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது அப்படியே ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சு நேரத்துல எங்க அவர் நாகராஜ் எங்க இருக்காருன்னு பாருடா, முடிச்சு விட்டு போயிடுவோம். ரெட்டச்சடை போட்டு மல்லிகைப்பூ வச்சு அப்படி பாவாடை தாவணி கட்டி வந்தீங்கன்னா அப்படியே சைக்கிள்ல போவேன் பாருங்க. அப்படியே இருடா, சைக்கிள் இப்ப தாண்டா சைக்கிள் எடுத்துருக்கு உட்கார்றான். அப்படி சைக்கிள்ல நீங்க ரெட்டச்சடை போட்டு பாவாடை தாவணி கட்டி பூ வச்சு அடாடாடா, இந்த படத்துல அருக்காணி வரும் பாரு, அடாடாடா சார். அப்படி சைக்கிள்ல போனேன்னு வச்சுக்கங்க, அப்படியே பாட்டு போடும். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு. ஒருத்தர் தலையிலே அடிக்கிறாரியா, விதிடா சார். மணிமேகலை சார், அப்படி நான் சைக்கிள்ல போனேன்னா என் பின்னாடி 10 சைக்கிள் ஃபாலோ பண்ணி வரும். அவ்வளவு வெறும் பஞ்சர் ஓட்டுறவங்க எப்படி இது முழுக்குள்ள விட்டு விழுவோ அவங்க பஞ்சர் ஒட்டி கொடுக்கறது. 10 பேர் முன்னாடியே போயிருக்காங்க சார். அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. அப்படி நான் நைட்டு வந்து தூங்கிட்டு எங்க வீட்டுல தூங்கும் பொழுது நைட்டு 12 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு சார். நைட்டு 12 மணிக்கு? ஆமா, கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே புழுக்கமா இருந்துச்சு, காத்தாடியும் ஓடல. வெளியில வந்தேன் பாருங்க, எங்க ஊர்ல உள்ள நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு சார். நாய்க்கு பேய் தெரியும்டா சார். தேவதைய பார்த்தா நாய் குலைக்க செய்யுமா சார்? பேய்தான் நாய்க்கு கண்ணு தெரியும் சார். அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. என்னைக்குமே நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். ஆமாமா. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. உண்மைமா. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லைங்க. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தருவாங்க சார்? எப்படி இருக்கும்? அப்படி விண்ணோடும் முயிலோடும் விளையாடும் வெண்ணிலவா இருக்கும் சார். விளையாடும் வெண்ணிலவே அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். நீங்க 4 படத்துல தானே பாடிருக்கீங்க? ஆமா சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல இந்த குரல் வளத்தோட வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை ரொம்ப நன்றிங்க சார். நீ எத்தனை சாலும் புருஷன் போய் கேளு, நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ ஒன்னும் அவசரம் இல்லை. நீ இந்த அம்மா பீகாரி எல்லாம் லேட்டா. ஆனா உண்மையிலேங்க சார், ஒரு குடும்பத்துல மனைவி திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை தான் சார் மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கும். உண்மையிலே போன மாசம் எங்க அத்தா என்ன பார்த்து உலகம் எத்தனை கிலோடின்னு கேட்டார். எத்தனை மணிக்கு கேட்டார்? காலையில 11 மணிக்கு கேட்டாருங்க சார். பிளாக்ல வாங்கி போட்டிருந்திருப்பேன் போல இருக்கும். போலரி இருக்கேன். உண்மையில சார் போன மாசம் கேட்டார் உலகம் எத்தனை கிலோடி அப்படின்னு. நான் சொன்னேன் உலகத்தை கணக்கிட முடியாது தான், அது பறந்து விரிந்த உலகம் தான் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லடி, உலகம் வந்து வெறும் 70 கிலோ தாண்டி அப்படின்னாரு. வெறும் 70 கிலோவா? எப்படி எத்தாங்க அப்படிங்கிறேன். என் உலகமே நீதான் அடி அப்படிங்கிறார். தம்பி 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 அடிச்சுக்காய். அது புருஷனுக்கு அது உலகம்டா. பாஸ்போர்ட்டே இல்லாம சுத்துற உலகம் இதுதான்டா. ஏம்மா இதை கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? அதான் 1 மாசம் ஆச்சு சார். ஈராக்ல குண்டு விட ஆரம்பிச்சாங்கல்ல, அப்ப கேட்டிருந்திருக்கான். உண்மையில சார் போன வாரம் பாருங்க, வேர்க்க விறுவிறுக்க வீட்டுக்குள்ள ஓடி வந்தாருங்க. நான் அப்படியே பதறி போய் நீங்க ஆமா சார் பதறி. ஆமா, யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க வர்றீங்களே என்னத்தாச்சு அப்படின்னு. என்னைய ஒரு நாய் துரத்தி இருந்துரு அப்படின்னாரு. துரத்திருச்சா? எங்கேயாவது கடிச்சிருச்சாத்தா அப்படிங்கிறேன். கடிக்க தாண்டி வந்துச்சு. உன்கிட்ட ஆதார கடை காட்டினேன், திரும்பி போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆதாருக்கு நாயே ஓடி இருக்குன்னா அப்ப நாயா ஓட மாட்டேன் அப்படின்னு பண்ணாமே. ஆனா சார், ஒரு செடியில் பூக்கும் பூவை விட ஒரு நொடியில் பூக்கும் காதல் சுகமானது சார். அந்த நொடி முள்ளுதான் கடைசியில் அந்த போய் கிடக்குறது. அப்படிப்பட்ட காதல் திருமணத்துக்கு அப்புறம் எப்படி தெரியுமா சார் வரும்? எப்படி வரும்? பூஜைக்கு வந்த மலரேன்னு வரும் சார். ஆஹா ஆஹா.
பூமிக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த மலரேவா, பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. உண்மையிலேங்க சார், என்னைக்குமே ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தால் சந்தோஷம் வரும் தெரியுமாங்க சார்? ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது, நகை நட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது. ஏன் நாம துட்ட சம்பாரிச்சு கொண்ட கொடுத்தா கூட குடும்பத்துல சந்தோஷம் வராது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வர வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும் போது அங்க சந்தோஷம் கிடைக்கும் சார். அப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்வை திருமணத்துக்கு பிறகுதானே சார் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இப்ப ஆற்றங்கரையில நாணல் புல் இருக்கும் சார், அது புல்லு வந்தே ஆகணுமா, 11 முடிக்க சொல்லிட்டாங்க. சரிங்க சார், ஓகே. ஆகவே ஒரு மனிதனுக்கு என்னைக்குமே திருமணத்துக்கு பிறகுதான் மகிழ்ச்சி சார். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. 90 நிமிடம் தான் தொட்டணைத்த காலம்தான், 800 வருடங்களாய் இதயத்தில் கணக்குதடி அப்படின்னு ஒரு கணவன் சொல்றாருன்னா திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குதானுங்க சார். ஆகவே மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு பின்புதான் என்று சொல்லி, மனைவி என்பவள் குடும்பத்தின் ஆதாரம், அவள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை சேதாரமாகிவிடும் என்று சொல்லி, பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலே பொத்தனூரில் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். இதுதான் வந்த எங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த விழாக்குழுவுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி. கேட்ட கேள்வி என்ன? மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவங்க என்ன சொல்றாங்க? 2 பேரும் பொண்டாட்டி வந்தாலே இமிசுதாங்கிறாங்க. ஆயா அக்கா 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 உட்கார், முடிச்சிட்ற அக்கா 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 உட்காரு, முடிச்சிட்ற. திட்டிக்கிட்டே உட்கார்றாங்க. ஒன்னுக்கும் விட மாட்டேன் போல இருக்கவே. கேட்ட கேள்வி என்ன? இந்த பொண்டாட்டியால சந்தோஷம் இருக்கா சார்? நான் கேட்கிற கேள்வி. என் பொண்டாட்டி வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொன்னான். வெண்டைக்காயை நுனியை ஒடிச்சு ஒடிச்சு பார்த்து வாங்கிட்டு வாங்குறான். காய்கறிக்காரை நுனியை ஒடிச்சா கையை ஒடிப்பேங்கிறேன். இவ ஒடிக்காம வாங்கிட்டு வந்தா உன் கையை ஒடிப்பேங்கிறேன். நான் என்ன பண்றது? ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னான்னா கடையில் 1 கிலோவை வாங்கி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஒடிச்சு ஒடிச்சு போட்டுவிட்டு 1/2 கிலோவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் ஊருக்காரன் பூரா இங்கே தான் உட்காந்து ஒடிக்கணுமாக்குன்னு லைனில் நின்று ஒடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் முத்துனதை கீழே ஒட்டு மிச்சத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வெட்டி போட்டு வெள்ளச்சாமி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே ஓடுது? சுந்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்கே நிம்மதி இருக்கு சார்? ஒன்றும் இல்லைன்னா என் மொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஏன்டி ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? டிவி சவுண்டில் கேட்கல, செல்லு சைலண்டில் இருந்துச்சு, துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம்ல. ஏன்டி ஃபுல் ரிங்காக கட் ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை இன்னும் எங்கே போய் தேடுறது? தேடித்தாங்க கிடப்பாளா, இல்லை கிடைச்சாலும் தான் எடுப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் எடுப்பா, அப்புறம் எடுப்பாளா? இந்த பொண்டாட்டியால் எங்கே சார் சந்தோஷம் இருக்குது? இங்கே இருக்க ஆண்களுக்கு முடிச்சிடறேன். இங்கே இருக்க ஆண்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு போகிறேன். நைட் லேட்டாக வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்க, உடனே வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க. பாத்திர சவுண்டு கடமுடன்னா அப்போ போகாதீங்க, நின்றுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மயான அமைதியாக இருக்கா, அப்பவும் போகாதீங்க. நம்மளை எதிர்பார்த்து டாப்பை கலட்டுறதுக்கு ரெடியாக இருக்காளுங்கன்னு அர்த்தம். எல்லாம் கலந்து இருந்தால் மட்டும் போங்க. போன வாரம் ஒரு நைட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். பாத்திர சவுண்டு இப்போ போகக்கூடாதுன்னு வீட்டை சுற்றினேன் பாரு. என் சித்தப்பன் அவன் வீட்டை சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஏன் சித்தப்பானே? சின்னத்தா இங்கே உருட்டுறாடான்னாரு. நீ ஏன்டா சுற்றுறான்னாரு. ஓ மருமக இங்கே ஓட்டு உருட்டுறாப்பா அப்படின்னு. அப்படி சுற்றிக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருந்ததுனால தான் இந்த பாத்திர சவுண்டு இங்கே வந்தது. என் கைத்தறிச்சா கொடுமையாக்கலப்பா சத்தோட இருந்தா நம்ம நான் முடிச்சுட்டு போகிறேன். எங்கே சார் நிம்மதி இருக்கு மனுஷனுக்கு? நிம்மதியாக வாழ முடியுதா? எப்போ ஆனால் உண்மையிலே சார் என் பொண்டாட்டியை நான் குறை சொல்லி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணும்போது
நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய டிராக்டர் சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என்னோட சொத்தில் 30 ஏக்கர் சொத்து சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. ஏன் சார், என் வீடு கூட சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என் மனைவி வந்த பிறகுதான் நான் இன்று நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு தடவை கைது. சில விஷயங்களை ஒத்துக்கிறோம். லோனு முடியல, டிராக்டர் சொசைட்டிக்காரன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். 30 ஏக்கர் சொத்தை அவன் எம்மோடி பண்ணிட்டான். வீட்டை காலி பண்ணி அதில் சொசைட்டியை வச்சுட்டாங்க. நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போவே ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட டோக்கன் போட்டு தான் போக வேண்டியது இருக்கு. நிம்மதி இல்லையே. இப்படி இருக்கிற காரணத்தால் மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. பையன் வைடா உட்கார்றப்பா, நீனும் வேட்டி தூக்கிட்டு கிளம்புற பையன் தூக்கிட்டு தாதா உருப்படியா செய்யற உட்கார்றா. உண்மையிலே வரட்டாத. அப்போ திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம்னு பார்க்கணும். 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ பட்டிமன்றம் முடியும். நான் இங்கே பஸ் என்னன்னா ஒரு 3 மணிக்கு தேவகோட்டை போவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பா. வாங்க மகாராஜா, பொத்தனூர் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா. போய் படுறான். தினம் லீவ் விட்டாலே பைதி சுற்றிடுறா, ஊர் சுற்றி போய் படுறான். இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு வச்சுங்களே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பான். என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே மன்னார்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்கிற சொந்தம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண்களையும் நிற்கும் போது கட்டுன பொண்டாட்டி முடியாது கேட்பா. ஏயா ஒரு மாதிரியா இருக்க, நான் எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிமா நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம சாதிசனத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். கண் கலங்கும் போது அந்த கட்டுன பொண்டாட்டி காதில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். தெரிஞ்சுக்குங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் அம்மா தலைவலினா எங்கள் அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு படியாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவே வேணாம், என் மனைவி தைலம் தரவே வேணாம். என் மக உடையாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கே அப்பா தலைவலிக்குன்னு கையை வச்சா சரியாக போயிருமே. இந்த குழந்தை செல்வம் திருமணத்துக்கு பின்பு தானே சார் வருது. இப்போ மனைவியோட வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும், அங்கே குலசாமி வேறையாக இருக்கும். நம்ம தாலி கட்டின உடனே அந்த குலசாமியை விட்டுட்டு நம்ம குலசாமியை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியில்லா வாழ்க்கையாக போக முடியும்? இப்போ பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், ஒரு 20 நாள் வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியலை, ஒன்று வந்து பாருங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்மா. இதான் ஆம்பளை செய்கிற வேலை. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, 10 நாள் வைத்தியம் பார்ப்பா, 1 மாதம் வைத்தியம் பார்ப்பா, 6 மாதம் வைத்தியம் பார்ப்பா. நம்ம படுத்த படுக்கை ஆகிட்டோம்னு வச்சுங்களே, அவள் வந்து சொல்லுவா, கவலைப்படாதையா கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டு கடையாளம்மா, நீ உசுரோடு இருந்தால் போதும், உன்னை கடைசி வரை பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். நண்பர்களே, என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா 87 வயதில் இறந்து போனாங்க. எனக்காக மட்டுமே வளர்ந்தவர் என் தந்தை. என்னோட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர், என்னோட சேர்த்து 5. எங்கள் அப்பா எல்லா செல்வங்களும் சேர்த்து வச்சுருக்கார். என் சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல திருமணம் பண்ணி கொடுத்துட்டு என்னை படிக்க வச்சு என்னை ஒரு வாத்தியாராக்கி எனக்கு எல்லாம் செஞ்சு வச்ச தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா இறக்குறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா இறந்து 13 வருஷமாக எங்கள் அப்பாவை நாங்கள் தான் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எல்லா சாப்பாடு எல்லாம் போட்டு வைப்போம், பக்கத்திலே உட்காந்துருப்போம். எங்கள் அப்பா பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பாடு அள்ளி வைப்பார். அவர் வடியாமல் கண்ணீர் அப்படியே ஓடும். நான் கேட்பேன், அப்பா நல்லா தானப்பா பார்த்துக்குறோம், ஏப்பா அழுகிறீங்க அப்படிம்பேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் அம்மா இல்லையடா, உண்மையிலே அவர் மனைவி தந்த சந்தோஷத்தை எங்களால் கொடுக்க முடியவில்லை, அவர் மனைவி தந்த ஒரு அன்பை எங்களால் கொடுக்க முடியவில்லை. எங்களால் பணத்தை கொடுக்க முடிந்தது, எங்களால் பொருளை கொடுக்க முடிந்தது, உணவை கொடுக்க முடிந்தது. ஆனால் அவரை புரிந்து கொண்ட அவர் மனைவி கொடுத்த பாசத்தை ஒருபோதும் எங்களால் கொடுக்க முடியவில்லை, உறவால் கொடுக்க முடியவில்லை. நண்பர்களே, உறவுகளே, திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது
ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு, அம்மாவோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு, மாமனோடு, மாமியோடு, சித்தியோடு, சித்தப்பனோடு, உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.